அதிகமான சினிமாக்களை தயாரிக்கும் இந்த நாட்டில் இப்படி ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ஒரு அரசு முடிவு செய்யாமல் தனி மனிதர் முடிவு செய்திருப்பது பாராட்டுக்குரியது. இதை நாங்கள் அல்லவா செய்திருக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் சினிமாக்காரர்கள் எல்லோர் மனதிலும் தோன்றியிருக்கும். அதற்கு நான் விதிவிலக்கு அல்ல. எத்தனை படம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சினிமாவை பற்றி பேசுகிறோம். இந்த மாதிரி ஒரு இடத்த கட்டணும்னு நான் பேசி தான் இருக்கேன், செய்யவே இல்லையே. செஞ்சிட்டார, சரி நான் செஞ்சான்னு அவர் செஞ்சான்னு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு போகிறேன். இல்லை இன்னும் 2 கொத்தி விளக்கு ஏற்றி வைக்க சொன்னால் வந்து ஏற்றி வச்சுட்டு போகிறேன். ஏன்னால் சினிமாவுக்காக ஏற்றி வைக்கும் விளக்கு அது. அதனால்தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். ஐயா அமைச்சர் அவர்கள், என் மத்திய அமைச்சர் கூட நாட்டின் கடமைக்காக இங்கே வரவில்லை. அதிலும் பெருமை தமிழகத்தில் இருக்கிறது. 6 நிதி அமைச்சர்களை இந்தியாவிற்கு தந்த பெருமை தமிழகத்திற்கு உண்டு. ஆக நம்ம தமிழ்நாட்டை சும்மா ஈஸியாக இடம் போட்டுற முடியாது. அதற்கு இப்படி ஒரு இடம் வேண்டும். நான் பெருமையாக மார்தட்டி சொல்லிக்கொள்ள ஒரு அட்ரஸ் வேண்டும். அந்த அட்ரஸ் இதுவாக இருப்பதில் எனக்கு பெருமை. காரணம், முதலாளியே எனக்கு பர்சனலாக தெரியும். அதான் அது நான் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்ததாக நினைக்கிறேன். ஒரு சகோதரன் செய்ய மறந்ததை, இயலாமல் போனதை இன்னொரு சகோதரன் செய்திருக்கிறார் என்றே நான் பெருமையாக அதை நினைத்து கொள்கிறேன். இங்கே இன்னும் நிறைய வர வேண்டும். அதை நடத்துகிறவங்க கிட்ட தான் அதை பேசணும். ஆமாம், நிறைய இங்கே நாம் சினிமாவை கற்றோம். எங்கு கற்றோம் என்று சொல்ல எனக்கு தெரியல. நான் ஏவிஎம்மில் கற்றுக்கிட்டேன். அடுத்து இங்கே இருக்கார், நான் எங்கே கற்றுட்டேன்னு சொல்கிறதுக்கு நடராஜன் சார் இருக்கார். அவ்வளோதான் எனக்கு இன்ஸ்டிடியூஷன். இவங்க 2 பேரும் கிடைக்காம இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் கால் நடுக்கமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நடுக்கங்கள் வரும் தலைமுறைக்கு இல்லாமல் இருக்க நீங்கள் இங்கே சினிமா பயிலும் ஒரு அரங்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். காரணம், நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மறந்து விட்டதாகவே நினைக்கிறேன். நான் சொல்கிறது கவர்மெண்ட்டை சொல்லலை, இண்டஸ்ட்ரி அதை செய்ய வேண்டும். இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதானா? இல்லை, முன்னாடியே தெரியும். வசதி இல்லை. வசதி உள்ளவங்க அத்தனை பேர் தெரியாது எனக்கு. ரொம்ப பேர் இப்போ நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர்களெல்லாம் தமிழ் சினிமாவுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் நல்லது செய்ய வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களில் நானும் ஒருவன். அதனால் தான் இங்கே வந்திருக்கிறேன். நானும் குளிர்கால செஷனில் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் மறுபடி போகணும். இந்த ஸ்டுடியோவுக்கு மறுபடி வருவேன் வேலை நிமித்தமாக என்று நம்புகிறேன். இன்னும் சிறப்பாக இந்த மரங்கள் கன்றுகளாக இருக்கும். இந்த மரங்களெல்லாம் உயர்ந்த மரங்களாக வளர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என் ஆசை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.